வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் ஆன்லைன் வெல்னஸ் சேனல். நான் மிஸ்ஸஸ் கே வெண்ணிலா. நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வாக்கிங். வாக்கிங் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்தராக நம்ம போடுற ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாக்கிங்னா என்னங்கிறது ஓவரால் எல்லாருக்குமே தெரியும். வாக் பண்ணுறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸு இருக்குது. எந்த அளவு வாக் பண்ணும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பற்றி அவேர்னஸ் தான் இல்லை, மற்றபடி எல்லாருக்குமே தெரியும். வாக் பண்ணுறது மினிமம் வந்து பர் டே பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வாக் பண்ணணும். ஸோ எதர் மார்னிங் வாக் பண்ணுறது பெட்டரான ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட விட்டமின் டியிலேருந்து எல்லாமே கிடைக்கும் நமக்கு. இல்லை டைம் இல்லாதவங்க ஈவினிங் கூட வாக் பண்ணலாம். ஸோ 30 மினிட்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியில் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் லெவல் நார்மலாக இருக்கும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது வாக் பண்ணும்போது. தென் பிளட் சுகர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ டயபெட்டிக் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்க வாக் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் இது ஸ்ட்ரெஸ் லெவல் வாக் பண்ணும்போது என்னென்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகும். டெய்லி அந்த கண்டினியூவாக 30 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் நடக்கும்போது நம்மளோட பிரெயினில் இருக்கிற சில கெமிக்கல் சேஞ்சஸ்னால நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். வாக் பண்ணி நம்மளோட வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெல்த்தியாக வெயிட் கம்மி பண்ணணுன்னா வாக்கிங் இஸ் த பெஸ்ட்டு எக்ஸசைஸ் சொல்லலாம். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூவாக வாக் பண்ணணும். இப்போ வந்து பர் டே வந்து நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் ரெகுலராக வாக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டெய்லி வாக் பண்ணணும். இப்போ 1 வீக் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணி அதுக்கப்புறமா வாக் பண்ணுறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்காது, வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்க்காக வாக் பண்ணணும் அப்படின்னா வெயிட் லாஸ் ஓவரால் நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம வாக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வாக் பண்ணுறது டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் கண்டினியூவாக வாக் பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்டெப் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் கூட நிறைய இப்போ எல்லாம் ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பர் டே பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டெப்ஸு நம்ம வாக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்தளவு இது பண்ண முடியல, 10,000 ஸ்டெப்ஸ் எங்களால் நடக்க முடியல, நாங்கள் வந்து சிட்டிங் ஒர்க்கில் இருக்கவங்க, ஸோ எங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறவங்க மினிமம் 6,000 வந்து ஸ்டெப்ஸாவது வாக் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணினா தான் உங்களுக்கு ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஸோ மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சுகரு டயபெட்டிக்குங்கிறது சுகர் தான். ஸோ பிபி இதெல்லாம் வந்து அதிலேருந்து வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து இருக்கிறவங்க 40 இயர்ஸ் இப்போ எல்லாம் 35க்கு மேலேயே எல்லா ப்ராப்ளமுமே இருக்குது. ஸோ 30க்கு மேலேயே ப்ராப்ளம் எல்லாமே வந்துடுது. ஆலோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா 30லேயே நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிக் எல்லாமே இருக்குது. ஸோ 40க்கு மேலே எல்லாம் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரிஸ்க் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.